நிகழ்ச்சி. ஒரு அழகான வானத்துல மேகம், மின்னல், நட்சத்திரம் எல்லாருமே நல்ல நண்பர்களா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் மேகத்துக்கும் மின்னலுக்கும் சண்டை வந்துருச்சு. மேகம் எல்லாம் மின்னலை பார்த்து சிரிச்சது. நாங்கெல்லாம் தண்ணி சேர்த்து வச்சு நிறைய வேலை பார்க்கிறோம், ஆனா உனக்குதான் இங்க வேலையே இல்லையே அப்படின்னு. வேலையே பார்க்காம வெறும் சத்தம் மட்டும் போட்டுட்டே இருக்க அப்படின்னு ரொம்ப சிரிச்சது. அதை கேட்டோன்னே மின்னலுக்கு ரொம்ப அழுகையா வந்தது. மின்னல் அதுக்கப்புறம் சொல்லிச்சு, உங்களாலதான் வானமே இருட்டாயிடும், நீங்க மழை பெய்யறதுக்கு முன்னாடில இருந்தே ரொம்ப இருட்டாக்குறீங்க எல்லாத்தையும் அப்படின்னு. நான் பாருங்க, என்னோட வெளிச்சத்தால வானத்தையே நான் வெளிச்சம் ஆக்குறேன். நீங்க மழை பெய்யும் போது யாருக்குமே வழி தெரியாது, நான் தான் என்னோட வெளிச்சத்தை வச்சு எல்லாத்துக்கும் வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்டோன்னே மேகத்துக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துச்சு. அதோட சக்தியை காட்டுவோம்னு நினைச்சது. ஆனா அதால மின்னலோட சக்திக்கு முன்னாடி நிக்கவே முடியல. அப்புறம் மேகம் அதோட தப்ப உணர்ந்து மின்னல் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. அப்புறம் எல்லாரும் திருப்பி பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம நண்பர்களாவே இருந்தாலும் நம்மள அவங்க தாழ்த்தி பேசும்போது நம்ம அதை ஏத்துக்க கூடாது. இதான் இந்த கதையோட அர்த்தம்.